பழமையான காலத்தில் அசுரரான சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன் எனும் 3 சகோதரர்கள் உலகை கலங்கச் செய்தனர். அவர்கள் கடவுள்களை அடக்கியுள்ளனர், மனிதர்களை வதைத்தனர், தர்மம் அழிந்தது. அப்போது எல்லா தேவதைகளும் தங்களின் துயரை கூற மகாதேவனிடம் சென்றனர். ஓ மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், சூரபத்மனை வெல்ல ஒருவரை உருவாக்குங்கள். அப்போது சிவபெருமானின் ஞானத்தீயிலிருந்து ஒரு அழகான சிறுவன் பிறந்தான். அவனே முருகன் அல்லது சுப்பிரமணியன். முருகன் தன் அம்மா பார்வதி தேவியிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அவரது கையில் வேல் என்னும் தெய்வீக ஆயுதம் இருந்தது. அவர் தனது மயில் வாகனத்தில் ஏறி தன் படையுடன் சூரபத்மனை வெல்ல புறப்பட்டார். பெரும் போராட்டம் ஆரம்பமானது. முருகனும் சூரபத்மனும் கடுமையாகப் போரிட்டனர். முருகனின் வேல் மின்னல் போல பாய்ந்தது. சூரபத்மன் பல வடிவம் எடுத்தான். சில சமயம் மலை, சில சமயம் விலங்கு. ஆனால் முருகன் தைரியமாகப் போரிட்டார். இறுதியில் முருகன் தனது வேல் மூலம் சூரபத்மனை வென்றார். அந்த நேரத்தில் சூரபத்மன் மனம் மாறி இறைவனை வணங்கினான். முருகன் அவனை மயில் மற்றும் சேவல் ஆக மாற்றி தன் வாகனங்களாக ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து உலகம் மீண்டும் அமைதியானது. மக்கள் முருகனை வெற்றிவேல் முருகா என்று போற்றினர். தைரியம், நல்ல மனம், பக்தி, இதுவே உண்மையான வலிமை.